வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. ஆர்ஜே ஆனந்தி எவிக்ட் செய்யப்பட்டாங்கல்ல. ஆர்ஜே ஆனந்தி சாச்சனா ஒன்னா எவிக்ட் பண்ணப்பட்டாங்க. அதனால விஜய் டிவில பார்த்தீங்கன்னா அந்த ஃபன் ரிவ்யூ பண்ணுவாங்கல்ல, அதுல ஆர்ஜே ஆனந்தி சாச்சனா ரெண்டு பேரும் ஒன்னா தான் பண்ணியிருக்கிறாங்க. அதுல சௌந்தர்யா பத்தி கேட்கிறாரு அந்த ஆங்கர். அதுக்கு ஆர்ஜே ஆனந்தி அவங்க சௌந்தர்யா ஒரு டீசர் அண்ட் ட்ரெய்லர் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நாள் முழுக்க டீசர் ட்ரெய்லர் வரும், ஆனால் படம் மட்டும் வராது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஆங்கர் சொல்றாரு, உள்ள இருக்கும்போது அதெல்லாம் அவங்க பண்றதெல்லாம் சிரிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, இப்ப வெளியே பார்த்தா ஃபுல்லா ப்ரமோல அவங்க தான் இருக்கிறாங்களா, அதான் ப்ரமோ பொம்மை அப்படின்ட்டாரு. ப்ரமோ பொம்மையா, இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. யோசிச்சு பார்த்தா சேனல்ல அந்த அளவுக்கு தானே கொடுக்க முடியும், அந்த அளவுக்கு தானே சொல்ல முடியும். ஏன்னா சேனல் இன்டர்வியூல அது ப்ரமோ பொம்மை, ப்ரமோ பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுல்ல. அதனால தான் அவங்க ப்ரமோ பொம்மைன்றாங்க. ப்ரமோ பொறுக்கின்னு நான் சொல்ல, போன சீசன்ல இப்ப இந்த ப்ரமோ பொம்மை இந்த அக்காவுக்கு பிஆர் பாக்குறாருல்ல, அவருக்கு அந்த பேர் இருந்தது போன சீசன்ல, ப்ரமோ பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேட்ச் ஆகுதுல்ல, ஏதோ ஒரு வகையில் சிங்க் ஆகுது இல்லை, ஏன்னா ரெண்டு பேரும் நண்பர்கள் தானே. ஸோ ப்ரொமோ பொறுக்கி அப்படின்னு சொல்லாமல் ப்ரொமோ பொம்மைன்னே சொல்லிடுறாங்க, சேனல்லே சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ரொம்ப கரெக்டான பாயிண்ட்டை தான் சொல்லியிருக்கிறாங்க ஆர்ஜே ஆனந்தி. அங்கே ஒரு விஷயம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இது சரியாக இருக்குமா அப்படின்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு உள்ளே இது ஓகேடா இது ஓகேடா அப்படின்வா. எதுக்குன்னே அப்போ புரியாது, ஆனால் இப்போ தான் புரியுது, அதுதான் ப்ரெமோவில் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் பண்ணிருக்கிறாங்க. வெறும் ரியாக்ஷன் தானே, இவங்க பேச மாட்டாங்க, பாயிண்ட் எடுத்து வைக்க மாட்டாங்க, ரியாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு எப்படி ரியாக்ட், இது ஓகே ஓகேன்னு கத்துனாங்கன்னா வா சூப்பர். இன்னொரு இடத்துல ஜோ மைக்கேல் கூட இன்டர்வியூ கொடுக்கும்போது கழுவி ஊத்திட்டாங்க அப்படின்னு சொல்றதை விட காரி துப்பிருக்கிறாங்க இந்த பிரமோ பொம்மைய. ஏன்னா இங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா சௌந்தர்யா பத்தி அவர் கேட்கிறாரு, இங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய அந்த பிஆர் செட்டப் இதெல்லாம் பார்த்த பிறகு அவங்கள பத்தி நான் பேசவே விரும்பல, அது அன்எத்திக்கலா இருக்கு, அவங்கள ஒரு பிளேயராகவே நான் கன்சிடர் பண்ணல அப்படின்ட்டாங்க. இதை விட வேற யாருமே கழுவி ஊத்த முடியாது, காரி துப்ப முடியாது, அப்படி துப்பிட்டாங்க. இது கரெக்டு தான், கரெக்டா சொல்லிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கும் போதே கரெக்டா சொன்ன வர்ஷினி, ஊவா டாக் மாதிரி சும்மா கத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல வர்ஷினி. அந்த வர்ஷினி இப்ப இவங்க ஆர்ஜே ஆனந்தி அவங்க இன்டர்வியூல பேசினது அது கரெக்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேத்து சம்பவத்துக்கு அப்புறமா இந்த ராணவ பத்தி இவங்க பேசினதெல்லாம் இருக்குல்ல, நடிக்கிறான் ஃபர்ஸ்ட் அவன் அடிபட்டுச்சு அப்படின்னு கத்தும் போது நடிக்கிறான்றாங்க, அதுக்கப்புறம் உள்ள செக்கப் போயிட்டு வந்தா நடிக்கிறான்றாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு தகவல் வந்தப்பவும் நடிக்கிறான்றாங்க. அப்பவும் ரிவைன் பண்ணி பார்க்கணும். இங்க மெடிக்கல் டீம் இருக்கு, அவங்க செக் பண்ணிட்டு தானே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க. இங்க முடியாது கிரிட்டிக்கல் அப்படின்னு தானே அனுப்புறாங்க, தேவை இருக்கிறதுனால தானே அனுப்புறாங்க. நடிக்கிறானா எதுக்கு அவங்க அனுப்ப போறாங்க? அப்பவும் நடிக்கிறான், ரிவைன் பண்ணி பார்த்தா தெரியும் அப்படிங்கிறது. சரி போயிட்டு வந்துட்டான், அதுக்கப்புறம் 3 வாரம் ஒன்றும் பண்ண முடியாது, விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்பவாது சொல்லணும்ல. அப்பவும் நான் சாரி எல்லாம் கேட்க மாட்டேன்னு நிற்கிறது. இது ஆனஸ்ட்னு உருட்டிட்டு இருக்குங்க சில கும்பல். இதுதான் பிஆர் அப்படின்னு சொல்றாங்க ஆர்ஜே ஆனந்தி. அப்ப மற்றவங்களுக்கெல்லாம் இல்லையா, இவங்களுக்கு கூட தான் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க, அவங்களுக்கு கேட்டாங்க, இவங்களுக்கு எல்லாருக்கும் கேட்பாங்க. பிஆர் நீங்க எதை தெரியுமா சொல்றோம், அந்த வார்த்தையை பிடிச்ச கூடாது. எதை தெரியுமா சொல்றோம், இப்ப நேத்து உதாரணம் சொல்றேனே, இந்த டப்பா அருணுடைய பிஆர்லாம் இறங்கினாங்க கழுத்துல. அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரமோ வருது, ப்ரமோல இவன் உழுந்து கதறான், அங்க ஜெஃப்ரி, அன்ஷிதா, இந்த பக்கம் சௌந்தர்யா எல்லாருமே நடிக்கிறான்னு சொல்றாங்க. அருண் போயிட்டு என்னடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் தூக்குற. அப்படி அருண் விஷால் போறாங்க. அதுக்கு அருண் பாருங்க சூப்பர், அடிபட்டவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஏன்டா இப்படி, முதல்ல என்ன சொல்லணும், ஒருத்தன் அடிபட்டுச்சு வழியில கத்திட்டு இருக்கான், நடிக்கிறான் ஏன்டா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அங்கதானே சொல்லணும். அதை சொல்றதுக்கு முன்னாடியே அருண் பாருங்க என்ன ஹியூமனிட்டி பாருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டானுங்க ஆரம்பத்திலேயே. இதைதான் பிஆர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறோம். மக்கள்லாம் வேற ஒரு சிந்தனையில் இருக்கும்போது இது சம்மந்தம் இல்லாம ஒன்று கத்திக்கிட்டு இருக்கோம், அதை தான் பிஆர் அப்படிங்கிறோம். அங்க அருண் நிஜமாவே நல்லது பண்ணி அதை மக்களும் நல்லா பண்ணாருப்பா அப்படின்னு சொல்லும் போது பிஆரும் பார்த்தீங்கன்னா அதை பூஸ்ட் பண்ணாங்கன்னா அது பிஆர் நான் சொல்ல போறது இல்லை. அது எல்லாரும் பரப்புவாங்க, மக்களும் பரப்புவாங்க, அவங்களும் பரப்பட்டும், பாசிட்டிவ் எடுத்துட்டு போயிட்டு. ஆனா நெகட்டிவ் எல்லாம் மறைக்கிறதுக்கு பாசிட்டிவ் கத்திக்கிட்டு இருந்தான்னு வச்சுங்களேன், அவன் தான் திருடன்.
அதைத்தான் பிஆர் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த பிரம்ம பொம்மைக்கு அதானே நடக்குது. இங்க 35 மார்க் கூட எடுக்க தகுதி இல்லாத ஒரு ஆளுக்கு நீ வந்து 100க்கு 100 போட்டுன்னா அப்ப எல்லாம் திரும்பி பார்ப்பாங்கல்ல, யாரா இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற ஒரு கண்டஸ்டன்ட் ஃபுல்லா நடிச்சிட்டு இருக்கிற ப்ரமோக்காக மட்டுமே நடிக்கிற ஒரு கண்டஸ்டன்ட் ப்ரமோ பொம்மை சேனல்லே சொன்ன மாதிரி, இந்த ப்ரமோ பொம்மை இன்னொருத்தனை பார்த்து நடிக்கிறான் நடிக்கிறான் நடிக்கிறான்னு சொல்லிட்டு கட்டு போட்டுட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறான். டாக்டர் இதை சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு டாக்டருடைய ரிசல்ட் வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறமும் சொல்றாங்க அப்படின்னா நடிக்கிறான்ற மைண்ட் செட் இருக்குன்னா அது எவ்வளோ கேவலமான மைண்ட் செட், அது எவ்வளோ வன்மை குடோன் அது. ஆனால் அதை போயிட்டு ஆனஸ்டாக இருக்கிறாங்கன்றானுங்க. இவங்க பார்வையில் எது ஆனஸ்ட்டு? அப்போ இதை தான் நம்ம இது பிஆர் ஒர்க்கு அப்படிங்கிறோம். எது ஆனஸ்ட்டு? கொலை பண்ணுறது, கொள்ளை அடிக்கிறது, ஃப்ராடுத்தனம் பண்ணுறது, இரக்கம் இல்லாமல் செயல்படுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆனஸ்டா? எப்படி முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. இதை தான் பிஆர் ஒர்க்கு அப்படிங்கிறோம். இதை மக்கள் சொல்லவே மாட்டாங்க. எப்படி நியாயப்படுத்துவாங்க? எல்லா நாட்டிலையும் இதுதானே, எல்லா மக்களுக்கும் அளவுகோல் இதுதானே. வேறு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அளவுகோல் ஒன்றாவும் இவங்களுக்கு தனியாக வச்சு கத்துது இல்லை ஒரு கூட்டம். அதைத்தான் நம்ம பிஆர் ஒர்க்கு அப்படின்னு சொல்றோம். சம்மந்தம் இல்லாமல் கத்துறத பூரா பயல்களும் பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்படிதானே சொல்லணும் நம்ம. ஏன்னா எதை வந்து சொல்றானுங்க பாருங்களா, உண்மையா அவங்களா இருக்கிறாங்க, உண்மையா இருக்கிறாங்க. நீ கேவலமான நீயா இருக்கிறத விட நல்ல மாதிரி இருந்துட்டு போய் நடிச்சுட்டு கூட போயிடு. இது கேவலமா நீயா இருக்காத. கேட்டா அவங்களா இருக்கிறாங்களா? எப்படி அது? இன்னொரு கண்டஸ்டன்ட் வந்து ஏதாவது சொல்லிட்டா ஓரமா உட்காந்து போய் தலகாணியை மூடிட்டு அழுத்துறது இல்ல கேமரா முன்னாடி வந்துட்டு அந்த சின்ன பொண்ணுக்குள்ள அப்படின்லாம் டிராமா பண்ண தெரியுது இல்ல. அப்போ மற்றவனுக்கு வலி வந்தா நடிப்பு, உனக்கு வந்தா மட்டும் மற்றவங்க அழுதா கூட நடிப்பு. இவங்க ஃப்ரெண்டுன்னு சுத்திட்டு இருக்குல்ல, சுத்திட்டு இருந்த அந்த ஃப்ரெண்டு கூட பாத்தீங்கன்னா அழுதாலும் நடிப்பு இவங்களுக்கு. மற்றவங்க எல்லாரும் பண்ண நடிப்பு. ஆனா இப்ப நீ பண்றது இதைத்தான் ஆனஸ்ட்னு வேற ஊட்டிட்டு இருக்கானுங்க. இது ஆனஸ்டாடா? இது ஒரு தப்பு வந்து தப்பு தானே, எல்லாருக்குமே தானே அளவுகோல். அப்ப இவங்க பண்ணும்போது மட்டும் அவங்க உண்மையா இருக்கிறாங்க, மற்றவங்க எல்லாம் நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்றானுங்கல்ல. இந்த கேவலமான உண்மையை வந்து யாரும் இங்க கேட்கல. அந்த கேவலமான அதான் சொல்றேன், எல்லா தப்பு பண்ணிட்டு பூரா ஜெயிலில் போடுற அளவுக்கான குற்றங்களை பண்ணிட்டு உள்ள இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு முட்டு கொடுத்தா எப்படி இருக்கும்? அவங்களா தானே இருந்தாங்க. அவங்களுக்கு தோணுச்சு குத்துனாங்க, அவங்களுக்கு தோணுச்சு கொள்ளையடிச்சாங்க, அவங்களுக்கு தோணுச்சு திருடினானுங்க, அவங்களுக்கு தோணுச்சு ஃப்ராடுத்தனம் பண்ணானுங்க. மற்றவங்களாம் நல்லவங்க நடிக்கிறாங்க. ஆனால் இவங்க பாருங்க ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு உண்மையா இருக்கிறாங்கன்னு யாருன்னா சொல்லுவாங்களா? ஆனால் இந்த முட்டா கூட்டம் சொல்லுது அப்படின்னா அதை தான் பிஆர் அப்படின்றாங்க. ஏற்கனவே வெளியே வந்த ரவீந்திரன் சார் அவர் ஃபுல்லா முத்துக்குமரன் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு டைட்டிலுக்கு. இது வந்து ஒன்றும் தெரியாம தத்தியா இருந்துகிட்டே அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஒண்ணுமே இல்லாம வெறும் ரியாக்ஷனுக்கு தான். ஒரு ஆர்ஜி ஆனந்தியாவது உள்ள இருக்கும்போது ஒரு பாயிண்டா வேலிடா பேசுவாங்க. சில இடங்களில் பேசியிருக்கிறாங்க, சில இடங்களில் உருட்டி இருக்கிறாங்க. ஆனா இந்த அளவுக்கு ஒண்ணுமே பண்ணாம வெறும் ஓகேடா அப்படின்ட்டா என்ன ஓகே அப்படின்னு திரும்பி கேட்டா எனக்கு அது சொல்ல வராது மச்சா, இதுக்கு வந்து 100 மார்க்கான். அங்கதான் இந்த பிஆர் கும்பல் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. ஸோ ஆர்ஜி ஆனந்தி சொன்னாங்கல்ல, எல்லாம் வந்து இவங்களெல்லாம் ஒரு பிளேயரா கூட நான் கன்சிடர் பண்ணல அப்படின்னு. எஸ், பிளேயரா கூட இருக்க தகுதி இல்லாத ஆள் தான் இந்த பிரமோ பொம்மை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போதைக்கு வர்ஷினி, ரவீந்திரன் சார், ஆர்ஜே ஆனந்தி, சாச்சனாவும் அந்த லிஸ்ட்ல இருப்பாங்க. எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. இவங்க கருத்தை வைக்கிறதுக்கான காரணங்கள் இருக்கு. உள்ள அவங்க செயல்பாடு தப்பா இருக்கு. அதை வந்து தப்புன்னு சொல்றாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னொன்னு எடுத்துட்டு வராங்க. வெளியே வந்தவங்க எல்லாம் வன்மத்தை கொட்டுறாங்க. என்னத்த வன்மத்தை கொட்டுறாங்க? மக்கள் சொல்றதும் இவங்க சொல்றதும் ஒன்னா இருக்குல்ல, அப்புறம் எப்படி அது வன்மம் ஆகும்? மக்கள் சொல்றதுக்கு எதிராக ஒண்ணு சொன்னாங்கன்னா அதுதான் வன்மம் அப்படிங்கிறது. அப்படியெல்லாம் இவங்க சொல்லலை. உடனே அந்த பிஆர் கும்பல் பார்த்தீங்கன்னா பாருங்க, பழைய கண்டஸ்டன்ட்லாம் வந்து உள்ள இப்ப கரண்ட்ல விளையாடிட்டு இருக்கிற கண்டஸ்டன்ட் மேல வன்மத்தை கொட்டுறாங்க. இது வன்மத்தை கொட்டுறது இல்லை, கருத்தை சொல்றது. அது மக்களோட ஒத்து போற எல்லாருக்குமான அளவுகோல்னு ஒண்ணு இருக்குல்ல, சரி தப்பு அப்படின்னு. அந்த அளவுகோலின் அடிப்படையில் இருக்கான்னு பாக்குறோம். அதன் அடிப்படையில் இருக்கிறதுனால அது சரி, அது கருத்து. வன்மத்தை கொட்டுறது இல்லை. இந்த பிஆர் கும்பல் தான் வன்மத்தை கூட்டிக்கிட்டு இருக்கு. தப்பையெல்லாம் நீ சரின்னு சொல்றனா அவனை தான் நம்ம பிஆர்ன்னு சொல்றோம், டுபாகோர் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி டுபாகோர்கள் நிறைய பேர் எக்ஸ்போஸ் ஆயிருக்கிறாங்க. இவ்வளோ பேர் இவ்வளோ வேலை பார்த்து என்ன பிரயோஜனம்? அதான் எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்களே. இதுக்கப்புறம் யாருக்காக கத்திட்டு இருக்கானுங்க, யாருக்காக கடை போட்டிருக்காங்க அப்படின்னு தான் தெரியல. செம்ம காமெடியா இருக்கு. இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க.
மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.